அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி. பாடல் 45. தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் புலரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதபமோ செய்தபமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே. தேவி, நின் திருவடிகளுக்கு தொண்டு செய்யாதிருக்க மாட்டேன். எனது பொற்பாத சேவையை ஒரு காலம் நான் மறவேன். உண்மை பொருள் இவ்வாறென்று தெளிந்து மெய் ஞானியராக எனது அடியார்கள் இருந்தாரோ இல்லையோ, அவர்களைப் போல் அடிய நானும் தெரிந்து எனது விருப்பங்களை நடத்தினால் அது எப்படி வஞ்சகமாகும்? மெய்ஞானியர்கள் செயற்படுவதெல்லாம் தவமாதலைப் போல் இவையும் யான் செய்யும் தவமாகுமா? அடியவன் மாறுபாடான செயல்களை செய்தாலும் நீ பொறுப்பதுவே நலமாய் உள்ளதாம். என்னை எதனாலும் வெறுத்து ஒதுக்குதல் ஒருபோதும் நன்று அன்று. தேவி, நன்று அன்று. பாடல் 46. வெறுக்கும் தகமைகள் செய்யினும் தம்மடியாரமிக்கோள் பொறுக்கும் தகமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிழற்றால் இழப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. புது நஞ்சை நுகர்ந்தான் சிவபெருமான். அதனால் கருத்து நிறமானது. இத்தகு சிவபெருமான் வாமபாகத்தை தந்தாய். எனது மேனி பொன்னிறமயமானது. வெறுப்பதான செய்கள் புரியலாம். அறிவின் சிறப்பு பொருந்தியவர்கள் அறிவர். அதனால் அறிவின் பால் ஆராய்வர். இதனால் தவற்றினை பொறுத்தருள்வர். அறிவுசால் பெரியவருக்கு இது புரிதல்ல. இவ்வுலகு இது இன்று நேற்று வந்ததில்லை. இது வந்தது புதிதான பழக்கமல்ல. நான் ஏற்காதது கூட நான் செய்ய நேரலாம். அவற்றினை நீ ஏற்றுக்கொள்ளலாகாது. நீ இவற்றை விலக்கிக் கொள்ள வேண்டும். இத்தகைய நம்பிக்கை உன்மேல் உண்டு. நீ பொறுத்தருள்வாய் என்பதுதான் என் துணிவு. எனவே நான் எது பிழை செய்தாலும் நீ பொறுத்தருள்வாய் என்று பூரண நம்பிக்கையுடன் நின்னை வாழ்த்தி துதிப்பேன்.